குட்டி கதை கூடம் கேளு, அன்பு செல்வம் இங்கு தேடு. சின்ன சின்ன கதைகள் சொல்லி பூக்கள் போல் மனம் மலரும். ஹாய் குழந்தைகளா, இன்றைக்கு நாம சிங்கம் சின்னராஜா மற்றும் விழுந்த விண்மீன் என்ற கதையை கேட்க போறோம். வாங்க கதையை கேட்கலாமா? ஒரு காலத்தில் பசுமையான ஒரு காட்டின் நடுவில் சின்னராஜா என்ற ஒரு சிங்கக்குட்டி வாழ்ந்தான். அந்த காடு எப்போதும் சந்தோஷமாக இருந்தது. விண்மீன்கள், நட்சத்திரங்கள் நிலாவுடன் ஆடி விளையாடும் நேரத்தில் எல்லாரும் நன்றாக தூங்குவார்கள். ஆனால் ஒரு இரவில் விண்ணில் இருந்து ஒரு விண்மீன் விழுந்தது. வானம் மங்கியது, காடு குளிர்ந்தது, இளம் மழை துளிகள் மெல்ல விழுந்தன. ஆனால் சின்னராசா பயப்படவில்லை. அவன் அந்த ஒளியை மெதுவாக, தைரியமாக பின்தொடர்ந்தான். அவன் மழைச்சுழல், மாயமரங்கள், ஒளிக்குரலாய் விசும்பும் மாயப்பூக்களை பார்த்தான். எல்லா ஆபத்துக்களையும் தைரியமாக தாண்டி மாயவனத்தை வந்து சேர்ந்தான். தூரத்தில் அந்த விண்மீன் பிரகாசித்தது. அதை பார்த்து சின்னராசா அதை தன் காட்டுக்கு மீட்டுக் கொண்டு வந்தான். அந்த ஒளி படர்ந்தது, நட்சத்திரங்களை தொட்டது. காடு மீண்டும் உயிர் பெற்றது. ஒளி, சத்தம், மகிழ்ச்சி எல்லாமே மீண்டும் பிறந்தன. இதைப் போல நீங்களும் தைரியமாக இருக்க வேண்டும். டாட்டா குழந்தைகளா, அடுத்த குட்டி கதையில சந்திப்போம்.